கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஏசாயா 41 அதிகாரம் 10வது வசனம் இவ்வாறு சொல்லுகின்றது: நீ பயப்படாதே, நான் உன் கூட இருக்கின்றேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை பார்க்கிறோம் இல்லையா? எனக்கு அன்புக்குரியவர்களே, பயப்படாதேன்னு எப்போ ஒரு மனுஷனை பார்த்து நம்ம சொல்லுவோம்? ஏதோ பிரச்சனையில் இருக்கும்போது சொல்லுவோம். இல்லைன்னா ஏதோ ஒரு வியாதியினால் கஷ்டப்படுகிற பொழுது, ஏதாவது ஆகிருமோன்னு சொல்லி அதை குறித்து கலக்கத்தில் இருக்கிற பொழுது பயப்படாதேன்னு நம்ம சொல்லுவோம். இல்லை ஏதோ ஒரு தேவையோடு கூட, நாளைக்கு இந்த தேவைகள் சந்திக்கப்பட வேண்டுமே, என்ன செய்வேன்னு சொல்லிட்டு தேவையோடு கூட திகைத்து கொண்டிருக்கிற பொழுது, திகையாத, கலங்காத, கண்டிப்பாக ஆண்டவர் உனக்கு உதவி செய்வாருன்னு சொல்லிட்டு, இப்பேற்பட்ட ஏதோ ஒரு ஆபத்தான சூழ்நிலையிலேயோ, ஏதோ ஒரு பிரச்சனைகள் மத்தியிலேயோ, ஏதோ ஒரு போராட்டங்கள் வருகின்ற பொழுதுதான் நம்ம பொதுவாக சொல்லக்கூடிய வார்த்தை பயப்படாத, ஒன்றும் ஆகாது, சரியாகிறோன்னு சாதாரணமாக நம்ம சொல்லுவோம். அப்படிதானே? இங்கே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. பயப்படாத, திகையாத, நான் உன் கூட இருக்கிறேன். நான் உன்னுடைய தேவன். நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், உனக்கு உதவி செய்வேன். என் நீதியின் வலது கரத்தினால உன்னை தாங்குவேன், உன்னை விட்டுற மாட்டேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் தைரியம் கொடுக்கிறாரு. இன்றைக்கு ஏன் இந்த வார்த்தைகளை ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார்? ஒருவேளை கேட்குறவங்க வாழ்க்கையில் பயப்படுகிற மாதிரி, சோர்ந்து போகிற மாதிரி, எல்லாமே முடிஞ்சு போன மாதிரி இன்னைக்கு நீங்கள் உட்கார்ந்துருக்கலாம். ஐயோ, எனக்கு பயமாக இருக்குதே, எப்படி இந்த காரியங்களெல்லாம் நான் பார்த்து கொள்வேன், எப்படி இந்த சூழ்நிலைகளை நான் சமாளிப்பேன், எப்படி இந்த பிரச்சனைகளை நான் வெளியே வருவேன், எப்படி இந்த தேவைகளை நான் சந்திப்பேன் என்று ஒருவேளை நீங்கள் உங்களுடைய சூழ்நிலையை குறித்து பயத்தோடு கூட உட்கார்ந்துட்டு இருக்கலாம், திகைத்து கொண்டிருக்கலாம், திணறி கொண்டிருக்கலாம், தடுமாறி கொண்டிருக்கலாம். அதான் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன் இல்லையா? உன்னை எப்படியாவது நான் காப்பாற்றுவேன், உனக்கு எப்படியாவது நான் சகாயம் உதவி செய்வேன், உன்னை நான் தாங்கி விடுவேன், தவிர உன்னை விட்டுற மாட்டேன், விட்டு கொடுக்க மாட்டேன், நீ பயப்படாதேன்னு ஆண்டவர் நமக்கு தைரியம் சொல்கிறாரு. அன்புக்குரியவர்களே, சூழ்நிலையை பார்த்துட்டு இருந்தால் நிச்சயமாக பயம் நம்மை விட்டு விலகாது. நம்மை சுற்றிலும் இருக்கிற போராட்டங்களை பார்த்துட்டே இருந்தோன்னா நம்மளால் நிம்மதியாக தூங்கவும் முடியாது. அந்த பிரச்சனை, அந்த போராட்டம், அந்த மனிதர்களை குறித்து, அந்த சூழ்நிலையை குறித்து பார்த்து பார்த்து நம்ம உள்ளாடி அமிழ்ந்து போயிடுவோம். பேதுருவை பார்த்தீங்களா? சூழ்நிலையை பார்த்த பொழுது, காற்றையும் புயலையும் பார்த்த பொழுது அவருக்குள்ள பயமும் கலக்கமும் தான் வந்துச்சு. அவர் திகைத்து போனார். ஆண்டவரை பார்த்த நேரம் வரையிலும் அழகாக கடல்ல நடந்து வந்தவர் சற்று நேரத்தில் அவர் அமிழ்ந்து போகிற ஒரு நிலைமை வருகிறது, சூழ்நிலையை சுற்றி பார்த்த பொழுது. அதான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், உன் கூட இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தரை நீ பார்த்து நடந்தாயே ஆனால் உன் பிரச்சனைகளை நீ அமிழ்ந்து போக மாட்டாய், உன்னை தாங்கிவிட நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார். அந்த பிரச்சனையின் போராட்டத்தின் மத்தியிலே ஆண்டவரை பார்க்காம சுற்றிலும் இருக்கிற பிரச்சனையை பார்த்தோன்னா கண்டிப்பாக நம்ம விழுந்து போய்விடுவோம். இன்னைக்கு ஒரு வேளை நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்து கொண்டு இந்த வார்த்தைகளை கேட்கிறீர்கள் என்று ஆண்டவர் நன்கு அறிந்திருக்கின்றார். அந்த சூழ்நிலையின் பயத்தினால் திகைத்து கொண்டு ஒருவேளை நீங்கள் இன்றைக்கு போராட்டத்தோடு கூட சோர்ந்து போய் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கலாம். அன்பு ஜனமே, ஆண்டவர் கூட இருக்கிறாரு. அவர் நம்மளை விட்டு கொடுக்க மாட்டார். நம்மை தாங்கி பிடிப்பதற்கும் நமக்கு சகாயம் செய்வதற்கும் நம்மை படைத்த நம்முடைய தகப்பனும் தாயுமான கர்த்தர் நம் கூட உண்டு. நம்முடைய வாழ்க்கை படையில் அவர் நம்மோடு தான் இருக்கின்றார். அவர் நம்மை விட்டு கொடுக்கவும் மாட்டார், விட்டு விலகவும் மாட்டார். தைரியமாய் கர்த்தர் கூட இருக்கிறார் என்று உங்களுடைய காரியங்களை அவரிடம் ஒப்பு கொடுங்க. உங்களுக்கான ஒரு வழி, சகாயம் செய்கின்ற ஒரு வழி, தயவு பாராட்டுகின்ற ஒரு வழி, தப்புவதற்கான ஒரு வழியை கர்த்தர் உருவாக்குவார். உங்களை அவர் தாங்குவார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏதோ ஒரு போராட்டத்தின் மத்தியிலே, பிரச்சனைகளோடு கூட, தேவைகளோடு கூட, சூழ்நிலையின் பலவிதமான எதிர்காற்றான சூழ்நிலைகளோடு கூட உங்களுடைய பிள்ளைகள் சோர்ந்து போய், இல்லையல் பயத்தோடு கலக்கத்தோடு உங்கள் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருப்பார்களே ஆனால்
இப்பொழுதே ஒரு சமாதானமுள்ள ஒரு கரம் அவங்களை தொடட்டும் ராஜா. உம்முடைய மகிமையின் சமாதானம் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். உங்க பிரசன்னம் அவங்களை இந்த நேரத்திலே ஆளுகை செய்யட்டும் ராஜா. அவர்களுக்குள்ளே ஒரு தைரியத்தை கர்த்தர் உருவாக்குங்க, ஒரு விசுவாசத்தை பலப்படுத்துங்க. அவங்க உமக்குள்ளே ஆண்டவரை விசுவாசத்தோடு கூட பலப்படுத்தப்பட்டு உம்முடைய பரிசுத்த ஆவியானவரினாலே ஆண்டவரை தாங்கி பலப்படுத்தப்பட்டு கர்த்தர் கூட இருக்கிறாரு, அவர் எனக்கு உதவி செய்வார் என்கின்ற ஒரு நிச்சயம், ஒரு தைரியம் அவங்களுக்குள்ளே உண்டாகட்டும். அப்பா, எவ்விதமான போராட்டங்கள் இருந்தாலும் உம்முடைய பிள்ளைகளுக்கு தப்புவதற்கான ஒரு வழியையும் தயவையும் உருவாக்கி கொடுத்து நீர்தாமே உம்முடைய பிள்ளைகளை காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி உம்முடைய கரங்களுக்குள்ளே ஒப்பு கொடுக்கின்றோம். உம்முடைய நாம மாத்திரம் மகிமை அடையட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.